ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற திரைப்படம் ட்ரெஷர்ன்ற படம் தான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜூலியா வான் ஹைன்ஸ், லீனா டன்ஹாம், ஸ்டீஃபன் ஃப்ரை, ஆண்ட்ரி ஹென்னிக்கல். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா 1991 நடக்கிற மாதிரி அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ருத் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எடக் ருத்தை பார்க்கறதுக்கு வார்சாக்கு 1991 போகிறாங்க. அங்கே இருக்க இதை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு அவங்க சின்ன வயசு இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறாங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமே பார்த்தீங்கன்னா எடக்கு முடக்கா பேசுறவர் தான். அவர் ரொம்ப எதுக்கு எத்தாலும் ஆப்போசிட்டா பேசுவாரு. இப்போ இவங்க வந்து ட்ரெயின்ல போலானவங்க அது முடியாதுன்னு. அப்போ ஸ்டீஃபன்ற ஒருத்தர் டிரைவரோட கூப்பிட்டுட்டு அவர் வந்து கார்ல போறாரு அவங்க பொண்ணை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல போய் ரூம் போட்டு அவங்க வீடு இருக்கும்போது ஏன் ஹோட்டல்ல ரூம் போடுறேன்னுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு இடமா சுற்றி பார்க்கறதுக்காக பண்ணுறான்னுவாங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனோட ஆக்கிரமிப்பால் ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு அந்த இடமே வந்து ஒரு அந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி பாடஞ்ச ஊர் மாதிரி இருக்கும், பழமை வாய்ந்த ஊராக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் எதுவுமே சுற்றி பார்க்க முடியாது. அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிங் மியூசியத்துக்கு போவாங்க. அங்கே அவங்க அம்மா பற்றிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து இது வந்து அவங்க அம்மா சொல்லி இது திட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போய் இவரோட அவங்க அப்பாவோட பழமையான பொருள்லாம் வந்து அந்த டீ பாட்டு, ஒரு பழசு கோட்லாம் வந்து இவங்க ஒரு காசு கொடுத்து வாங்குவாங்க. அப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷமாக அவங்க பாதுகாப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ட்ரெஷர் நம்ம நினைப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா எதுக்கேற்றாலும் ஆப்போசிட்டாக பேசி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீ எப்போ வந்து செக்ஸ் உறவு வச்சிருக்க அப்படிலாம் கேட்பாரு. அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு வந்து திட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்க. இந்த பொண்ணு வந்து இவர் பூசணிக்கான் தான் கூப்பிடுவாரு. எதுக்கேற்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆப்போசிட்டாக தான் பேசுவார். அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்காக இவர் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் கொடுப்பாரு. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய வீடு, அவங்களோட ஆஃபீஸு, ஃபேக்ட்ரி, அவங்களோட லீகல் பத்திரம்லாம் இருக்கும். அதுதான் இந்த படத்தோட ட்ரெஷரா இந்த பொண்ணு நினைக்கும். ஆனா அந்த அப்பாவோட சேர்ந்த நினைவுகளை வந்து இது ட்ரெஷரா நினைச்சு அதை ஊரை விட்டு கிளம்பி வந்துடும். இதுதான் படத்தோட கதை. இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அமெரிக்கால இருக்கும், நியூயார்க்கர் இருக்கும். ஆனா இந்த பொண்ணுகிட்ட அவங்க அப்பா சொல்லுது நம்ம நியூயார்க்கர் தான் அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஆனா இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவா போச்சு. ஆனா இது வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் படம்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.